தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு நீர் என்னென்ன ஆசீர்வாதங்களை கொடுக்க நினைக்கிறீரோ ஆண்டவரே, அத்தனையும் எடுத்து உன் நாமத்தினால் எங்களுக்கு கொடுப்பீராக ராஜா ஆண்டவரே. அதை நாங்கள் பெற்றுக்கொண்டு ஆண்டவரே அப்பா சொல்லப்படுகிற ஒவ்வொரு வசனங்களும் ஆண்டவரே, ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே, எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் எங்கள் சபைக்கும் ஆண்டவரே, அதை கீழே விழுந்து போகாதபடிக்கு கர்த்தர் தாமே அதை நிறைவேற்றி தரப்போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா சத்துரு அதிகாரத்தையும் ஆண்டவரே அழித்து ஆண்டவரே கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவரே பாளையம் இறங்கி பாதுகாக்க போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய தாசனை பலப்படுத்துங்கப்பா. நீர் அவரை மறைத்து நீர் பேசுவீராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே ஆமென். ஆதியாகமம் 50 50th chapter of அதில் Genesis 21வது வசனத்தை மொத்தம் செய்வோம். verses 21 50 21 நாம் ஒருமனப்பட்டு எல்லோரும் சொல்லி வாசிக்க கேட்கலாம். ஆதலால் பயப்படாதிருங்கள். அப்படி நிறுத்துங்கள். பக்கத்துல கை கொண்டு சொல்லுங்கள். shake your hand and say ஆதலால் so பயப்படாதிருங்கள். fear not. நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோட பட்சமாய் பேசி கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். Say hallelujah. பலத்த கைகளை தட்டி Loudly. என்ன விசுவாச கை தட்டு. Clap with faith. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Children of God. இந்த வார்த்தையை தேவ ஆவியானவர் எனக்கு சொன்னார். Spirit of the Lord mentioned this word. இந்த வேத பகுதியை சற்று கவனித்து பாருங்கள். Pay your attention to this word. முழு உலகம் பஞ்சம் வந்த பொழுது When a famine sweep up the nation, எல்லோரையும் வரவழைத்து சோறு போட்ட ஒரு புண்ணியவான் இவன். he was a precious person, provide food to all. ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? Hallelujah. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Children. முழு உலகத்திற்கும் சோறு போட்ட ஒரு புண்ணியவான் He அவர்தான். was a prince providing food to whole nation. ஒரே தகப்பனுக்கு பிறந்த பிள்ளைகள். Children, one father for அவனுடைய his children. பெயர் யோசேப்பு. He was Joseph. இந்த இடத்தில் யோசேப்பு எப்படி பேசுகிறார்? Here, how Joseph ஒரு speaks. நல்ல போதகனாகவும் நல்ல தகப்பனாகவும் நல்ல மேய்ப்பனாகவும் நல்ல தேவனாகவும் பேசுகிறார். As a good father, as a good shepherd, and as a good preacher. இப்பொழுது கைகளை கொடுத்து சொல்லுங்கள், பயப்படாதிருங்கள். Fear not. நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய ஆடு மாடுகளையும் நிச்சயமாய் பராமரிப்பார். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பலத்த கைகளை தட்டி ஹalleluya. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை சற்று தியானிப்போமாக. We are going to meditate this word. இதைத்தான் உனக்கு நான் சொல்லுகிறதை கொண்டு போய் உம்முடைய ஜனங்களுக்கு சொல் என்று ஆண்டவராகிய தேவன் பேசினார். The Lord said, share this word to your people. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை எனக்கு கொடுத்த போது எனக்கு அது விளங்கவில்லை. When the Lord gave, I couldn't understand. ஆண்டவரே, Lord, இது ஒரு ஆறுதலின் வசனமாச்சே என்றேன். this is a word of comfort. இந்த வேதம் என்ன சொல்லுகிறது? What is the word of God? அங்கே தேவனுடைய மனிதனாகிய யோசேப்பு சொல்லுகிற ஒரு வாக்கு தத்தம் அது. This is a promise the servant of God Joseph declared. பயப்படாதிருங்கள். Do not be afraid. நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் நல்ல கவனிங்கள். நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று சொல்லி ஆறுதல் சொல்லி அவர்கள் பட்சமாய் அவன் பேசினான். கைகளை தட்டி தேவனுக்கு. I will provide for you and your little ones. So he comforted them and spoke kindly to them. உங்களோடு கூட பேசும்படி அவர் கொடுத்திருக்கிற முதல் வாரத்தின் தலைப்பு, The title of this message, நான் உங்களை. I will. இதுதான் தலைப்பு. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. பலத்த கைகளை தட்டி நான் உங்களை என்று சொன்னான். யூத வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் புறஜாதிகள் மத்தியிலே நீங்கள் சாபமாய் இராதபடிக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சித்தேன் என்று சொன்னதே. You will be blessed among the Gentiles. I will save you. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அதற்கு தான் உங்களை தேவன் தெரிந்து கொண்டார். Yes, so the Lord elects you. இன்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களை. I will. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. I love you. இப்ப சொல்லுங்க, ரெண்டு கையை வச்சு ஏசப்பா ஐ லவ் யூ சொல்லுங்க பார்க்கலாம். I love you Jesus. அதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னார். Prophet Isaiah says 46ஆம் அதிகாரம் 4வது வசனங்களை வாசிப்போமா? உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் உங்கள் நரை மயர் மட்டும் நான் உங்களை தாங்குவேன். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. என்ன செய்வாராம்? நான் உங்களை தாங்குவேன். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் உங்களை தாங்குவாரா? சொல்றாரு, நான் உங்களை தாங்குறேன். வேற எவனும் தாங்க வேண்டாம். Need not anybody to கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். முதிர் வயது மட்டும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன்.
நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன். இனிமேல நான் உங்களை ஏந்துவேன். நான் சுமப்பேன். நான் சுமப்பேன். தப்புவிப்பேன். கைகளை தட்டி ஹalleluya. நான் சுமப்பேன், நான் தப்பு வைப்பேன். இந்த வாக்கு இந்த வருஷம் முழுவதும் உங்களை பாதுகாக்கும். This promise will preserve you till the end. உன் பிள்ளையை பாதுகாக்கும். Preserve your children. உன் குடும்பத்தை பாதுகாக்கும். Family. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லுகிறேன். In the name of Jesus I pray. ஹalleluya. Praise the Lord. மருந்தகம் செயல்படுகிற இந்த வருஷத்திலே உலகம் எங்கும் தடுமாற போகிறது. Throughout the world will enter into sufferings. கர்த்தர் உங்களை தாங்க But the Lord will போகிறார். sustain உங்களை you. தப்புவிக்க போகிறார். save you. உங்களை சுமக்க போகிறார். He will carry you. உங்களை ஏந்த போகிறார். He will deliver you. உங்களை பராமரிக்க போகிறார். Provide you. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அலலைய சொல்லுங்களே. Hallelujah. பலத்த கைகளை தட்டி say hallelujah. Praise the Lord. விசுவாசி கைகளை தட்டி ஒரு அலலைய சொல்லுங்களே. Hallelujah. ஹalleluya. Praise the Lord. வேதம் சொல்லுகிறது, I will say. நான் சொல்லவில்லை. I am not. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children. அதைத்தான் ஏசாயா கூப்பிட்டு சொன்னார். That's why he called to Isaiah and said, ஏசாயா, Isaiah, என் ஜனமாகி இஸ்ரவேலுக்கு சொல். say unto the house of my ஏ சாதுபால் சாலமன், சாதுபால் சாலமன், 2025 முதல் வாரத்திலே என் ஜனங்களுக்கு சொல்லு. 2025 say unto my people, ஒருவனை அவன் தாய் தேற்றுகிறது போல how a person நீங்கள் எருசலேமில் என்னால் தேற்றப்படுவீர்கள். you will be comfort in Jerusalem. நான் உங்களை எருசலேமில் தேற்றுவேன். Comfort in Jerusalem. ஏபி சபையிலே தேற்றுவேன். In the church. கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அலைய சொல்லுங்க. ஹalleluya. அந்த வாக்கை வாசிக்க கேட்போமா? Shall we hear it? ஏசாயா 66:13. ஒருவனை ஒருவனை அவன் அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். நான் உங்களை தேற்றுவேன். தேற்றுவேன் எருசலேமிலே. தேற்றப்படுவீர்கள். எருசலேமிலே கையை தட்டுங்கள் ஐயா. You shall பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க. shake your hands. ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். The Lord gave a promise to you. இனி எனக்கு நோய் இல்லை, No sicknesses. வியாதி இல்லை, No disease. பிரச்சனை இல்லை. No problem. என்ன சொல்லி இருக்கிறார்? What does the Lord say? இவ்வளவு பெரிய வாக்கை He கொடுத்திருக்கிறார். gave us such a great promise. ஒருவனை As அவன் one தாய் தேற்றுவது whom போல். his mother comforts, ஒருவளை has a அவன் woman. தாய் தேற்றுவது His போல். mother comforts. தாய் மறந்தாலும் நான் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே, தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே, பெற்ற தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, பெற்ற தகப்பன் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை தாயினும் மேலானவர். தாங்கி என்றும் என்னை சுமப்பவர், உன்னை தூக்கி சுமப்பார் அம்மா. தந்தை தாயின் ஐயோ அப்பா எனக்கு இல்லையே, நான் எங்க போய் உட்காருவேன்? சுமப்பவர், எனக்கு அம்மா இல்லையே, தாய் மறந்தால் எனக்கு அப்பா இல்லையே. மறப்பதில்லையே, ஏசப்பா, வெறுத்தாலும் ஏசப்பா, மறப்பதில்லையே, பெற்ற தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. அவர் அன்பு மாறாதவர், He is unchanging in his அவர் love. பாசம் மாறாதவர். Unchanging in his love. யோசேப்பாக நன்றி சொல்லுகிறேன். As Joseph I say, நான் உங்களை உங்கள் பிள்ளைகள் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன். I will provide you and your little ones. பராமரிப்பேன். Provide you. கைகளை தட்டி அப்பாவுக்கு Hallelujah. ஹalleluya. Hallelujah. பலத்த கைகளை தட்டி Stotram. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க. Shake your hand and say, பெற்ற தாய் மறந்தாலும், maybe my mother பெற்ற forgets, தகப்பன் maybe my மறந்தாலும், father forgets, நான் உங்களை I மறப்பதில்லை. will never ever forget you. நான் உங்களை மறப்பதில்லை. I never ever forget நீங்கள் அனைவரும் எருசலேமிலே You தேற்றப்படுவீர்கள். will be comfort in Jerusalem. கைகளை தட்டி தேவனுக்கு முன் அலலையா சொல்லுங்கள். Hallelujah. ஹalleluya. Praise the Lord. வேதம் சொல்லுகிறது, Bible says, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, children, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு மனிதனாய் உலாவிக் கொண்டிருந்த பொழுது When 2000 years ago Jesus came on this earth, பரலோகத்து போகும் நேரம் the வந்தன. time came to go heaven. அவ்வளவு நேரம் அவரோடு சந்தோஷமாய் இருந்தவர்கள் Those who enjoy அவர் with him, சொன்னார், he said தம்முடையவளை பார்த்து, to his people, நான் வானுலகத்திற்கு செல்ல போகிறேன். I'm going to my father பிதாவின் இடத்தில் போய் உங்களுடைய எல்லா காரியத்தையும் சொல்லுவேன். and I will share all your deeds into the presence of உங்களுக்காக God. நான் ஒரு ராஜ்யத்தை உருவாக்கி இருக்கிறேன். I'm going to make a kingdom for என் you. பிதா பெரிய ராஜ்யங்களை வைத்திருக்கிறார். கசந்து அழுதார்கள். They cried. அப்பொழுது அவர் சொன்னார், And he said, என்ன சொன்னார் தெரியுமா? நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். I never leave you enough often. ஹalleluya. Hallelujah. Big clap. கைகளை தட்டி
இப்ப கை கொண்டு சொல்லுங்க. Shake your hand. இயேசு இயேசு சொல்லி இருக்கிறார். சொல்லி இருக்கிறார். இயேசு இயேசு சொல்லி போயிருக்கிறார். என்ன போயிருக்கிறார்? நான் எப்படி இருக்காங்க? நான் உங்களை திக்கற்றவராக விடேன், உங்களிடத்திற்கு திரும்ப வருவேன். இப்ப வந்துட்டாரியா? வந்துட்டார். உங்களை விடவே மாட்டார். He never ever forsake. Hallelujah. Big clap. கைகளை தட்டி. என்ன விசுவாச கை தட்டி? Let us clap all. யோவான் 14:18 சொன்னார், நான் உங்களை திக்கற்றவராக விடேன், உங்களிடத்திற்கு நான் திரும்ப வருவேன். இப்போ அவர் வந்திருக்கிறார். இந்த முதல் வாரத்திலே உன்னுடைய எல்லா வாஞ்சையும் நிறைவேற்ற போகிறார். He will fulfill all your desires. விசுவாசிக்கிறியா? Do you believe? விசுவாசிக்கிற பைபிள் எடுத்து எழுதி பாருங்க. Take up the Bible and stand. ஒரே ஒரு காரியத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். Keep it one thing in mind. யாவரும் இந்த புத்தகத்தை திருப்பிக் கொள்ளலாம். Let us turn your pages. எழுந்து நின்று உற்சாகத்தோடு என் அன்பு மகனை மகளே, நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவர், அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். Shall we hear it? நான் உங்களை நல்ல கவனிக்கணும். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படியே பைபிளை கீழே வச்சு. Place on your Bible. Thank you Jesus. நன்றி இயேசுவே. ரெண்டு கையை வைத்துக்கோங்க. Lift up your both hands. அவர் எங்க நம்ம கிட்ட வருவாரா? Today he will draw near. இன்னைக்கு அவரை வீட்டுக்கு போகும்போது கூட்டிட்டு போயிடுங்க. When you go home, bring him. நான் கூட்டிட்டு போவேன்னு சொல்றேன். ஒரு அல்லேலூயா சொல்லணும். Hallelujah. செப்பனியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம். Zephaniah chapter 3. ரெண்டு கையை உயர்த்திக்கோ. 3ஆம் அதிகாரம் 20 வசனத்தை. அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன். அந்த காலத்திலே உங்களை சேர்த்துக் கொள்ளுவேன். உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது, நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் பொழுது, பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்கும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கைகளை கர்த்தர் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பாராக. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, நீங்க கொடுத்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, ஆதலால் நீங்கள் பயப்படாது இருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளும் உங்கள் பிள்ளைகளும் பராமரிப்பேன் என்று ஆண்டவரே நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் கொடுக்கிற ஒவ்வொரு வாக்கும் ஆண்டவரே அப்பா எங்களுக்கு அது ஆண்டவர் எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே அது அப்படியே நடக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, உங்களை ஆண்டவரே என் தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. சாபத்தை முறித்து ஆண்டவரே உங்களை ஆசீர்வதிப்பேன் சொன்ன, நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, நான் உன்னை சிநேகிக்கிறேன் என்று சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய சிநேகத்தை எங்களுக்கு ஆண்டவரே கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, நான் உங்களை திக்கட்டா விடேன் என்று சொல்லியிருக்கீங்க. நான் உன்னிடத்திலே வருவேன் என்று சொல்லியிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இன்றைக்கு எல்லாருடைய சிறையிருப்பை கர்த்தர் தாமே ஆண்டவரே உடைத்து ஆண்டவரே இன்றைக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் நான் உங்களை வைப்பேன் என்று சொன்னதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நர வயது வரைக்கும் நான் தாங்குவேன், தப்பு வைப்பேன் என்று ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு வாக்கும் ஆண்டவரே இயேசுப்பா நீங்க அப்படியே நிறைவேற்றுகிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்ப எங்களை மாத்திரம் இல்ல ஆண்டவரே, எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் தலைமுறையாக நான் ஆண்டவரே பராமரிப்பேன் என்று சொன்ன வார்த்தை அப்படியே நடக்க போறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வாக்கு ஆண்டவரே இந்த மாதம் இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவரே எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் சபையாரையும் ஆண்டவரே அப்பா நீர் நடத்த போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே. பலத்த கைகளை தட்டி இஸ்ரவேல் தேவனுக்கு 3 அல்லேலூயா. யூத வம்சத்தாரே, இஸ்ரவேலின் வம்சத்தாரே, புறஜாதிகள் வெட்கப்படும்படி கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர், the Lord of hosts, அவன் சொன்னது சொன்னபடி நடக்கும் என்று நீர் எனக்கு வாக்கு கொடுத்து அனுப்பினீர். You gave a promise. என் மக்கள் இந்த வாக்கிலே ஆசீர்வதிக்கப்படட்டும். They'll be blessed through this word. என் மக்கள் இந்த வாக்கிலே சுகித்திருக்கட்டும். They'll be blessed in this word. இத்தனை வாக்கும் என் மக்களுக்கு பலிக்கட்டும். They helped. நீர் உண்மையுள்ள தேவன். You are true God. ஆசீர்வதியும் சகல ஆசீர்வாதத்தினால் with all the blessings. மனதார ஜெபிக்கிறேன். I pray. நீர் என்னுடைய தேவன். You are my God. நானும் என் ஜனமும் and my people ஒரு குறைவின்றி கீர்த்தி புகழ்ச்சியுமாய் இருக்க எங்களை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். முதலாம் ஆராதனை காலை 6 மணிக்கு, இடம் தூய பேதுரு ஆலயம், செம்மன்பேட்டை. இரண்டாம் ஆராதனை அப்போஸ்தலர் தீர்க்கதரிசன மகா சபை, ஈஞ்சம்பாக்கம், பெத்தேல் நகர், சென்னை 115. நேரம்
காலை 9 மணி முதல். தீர்க்க தரிசன தேவ செய்தி போதகர் என். சாது பால் சுவாமி.